தண்ணீரின் மதிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய பசுமையான கிராமத்தில் சூர்யா என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அப்பா ஒரு விவசாயி. தினமும் அதிகாலையில் எழுந்து வயலுக்குச் சென்று உழைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். சூர்யாவின் அம்மா வீட்டில் உள்ள ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவார். ஆனால் சூர்யாவுக்கு தண்ணீரின் அருமை தெரியாது. பல் துலக்கும் போது குழாயை மூடாமல் விடுவான். குளிக்கும் போது தேவைக்கு அதிகமாக தண்ணீர் செலவழிப்பான். கை கழுவும் போது குழாயை திறந்தபடியே வைத்திருப்பான். ஒரு நாள் அவனுடைய அம்மா, சூர்யா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகக்கூடாது. இன்று வீணாகும் தண்ணீர் தான் நாளை நமக்கு கிடைக்காமல் போகலாம் என்று அறிவுரை கூறினார். ஆனால் சூர்யா அதை ஒரு சாதாரண அறிவுரையாகவே நினைத்து சிரித்துவிட்டான். சில வாரங்கள் கழித்து அந்த கிராமத்தில் மழை பெய்யவே இல்லை. குளங்களும் ஏரிகளும் மெதுவாக வற்ற ஆரம்பித்தன. கிணறுகளில் இருந்த தண்ணீரும் நாளுக்கு நாள் குறைந்தது. ஒரு நாள் காலையில் சூர்யா குழாயை திறந்தான். ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. அவன் ஆச்சரியத்துடன் அம்மாவிடம் ஓடி சென்றான். அம்மா, தண்ணீர் வரவில்லையே. அம்மா அமைதியாக, கிராமம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை. இனி கிடைக்கும் கொஞ்ச தண்ணீரையும் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்றார். அன்று முதல் சூர்யாவின் வாழ்க்கை மாறியது. குடிநீருக்காக தினமும் கிராமத்திற்கு வெளியே இருந்த பழைய கிணற்றுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் அவனும் அவனுடைய அப்பாவும் அதிகாலையில் குடங்களை எடுத்துக்கொண்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றார்கள். அங்கு ஏற்கனவே நீண்ட வரிசையில் மக்கள் நின்றிருந்தார்கள். கடுமையான வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்து 2 குடம் தண்ணீர் மட்டுமே கிடைத்தது. அந்த 2 குடங்களையும் மிகவும் கவனமாக வீட்டிற்கு எடுத்து சென்றபோது சூர்யாவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் முன்பு எவ்வளவு தண்ணீரை வீணாக்கி இருக்கிறேன். அன்று இரவு அவனால் தூங்கவே முடியவில்லை. மறுநாள் பள்ளியில் ஆசிரியர் தண்ணீரை எப்படி பாதுகாப்பது என்ற தலைப்பை பேசச் சொன்னார். சூர்யா எழுந்து நின்று தனது அனுபவத்தை நண்பர்களிடம் பகிர்ந்தான். நண்பர்களே, தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இனிமேல் நாம் அனைவரும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்க கூடாது. அவனுடைய பேச்சை கேட்ட ஆசிரியரும் மாணவர்களும் கைதட்டி பாராட்டினர். அதன் பிறகு பள்ளி மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து கிராமத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கும்படி மக்களிடம் கேட்டுக்கொண்டனர். கசிந்து கொண்டிருந்த குழாய்களை சரி செய்தனர். மரக்கன்றுகளையும் நட்டனர். சூர்யாவும் தனது நண்பர்களும் தினமும் பள்ளி முடிந்த பிறகு கிராம மக்களுக்கு தண்ணீரின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு நல்ல மழை பெய்தது. மழை நீர் சேகரிப்பு காரணமாக கிணறுகள் மீண்டும் நிரம்பின. ஏரிகளிலும் குளங்களிலும் தண்ணீர் தேங்கியது. விவசாயம் மீண்டும் செழிக்க தொடங்கியது. கிராம மக்கள் அனைவரும் சூர்யாவையும் அவன் நண்பர்களையும் மனதார பாராட்டினர். அப்போது சூர்யா தனது அம்மாவிடம் சிரித்தபடி, அம்மா, ஒரு சொட்டு தண்ணீரின் மதிப்பு இன்று எனக்கு புரிந்துவிட்டது. இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் தண்ணீரை வீணாக்க மாட்டேன் என்றான். அம்மா மகிழ்ச்சியுடன் அவன் தலையை தடவி, இயற்கையை மதிப்பவர்கள் வாழ்க்கையையும் மதிக்க கற்றுக்கொள்வார்கள் என்றார். அந்த நாளில் இருந்து சூர்யா மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் இருந்த ஒவ்வொருவரும் தண்ணீரை பொன்னை விட மதிப்புமிக்க செல்வமாக கருதி பாதுகாக்க ஆரம்பித்தனர். நீதிக்கதை. தண்ணீர் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்காமல் பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். இன்று நாம் சேமிக்கும் தண்ணீர் தான் நாளைய தலைமுறையின் வாழ்க்கையை காப்பாற்றும்.